ஐசிசி மகளிர் உலகக்கோப்பை வரலாற்றில் இந்தியாவின் பெரும் வெற்றி. வெல்கம் டு அரிமா மீடியா. மகளிர் உலகக்கோப்பை முதன்முதலாக 1973 இங்கிலாந்தில் தொடங்கப்பட்டது. இது ஆண்கள் உலகக்கோப்பைக்கும் முன்னதாக நடந்தது என்பது பெரும் பெருமை. தொடக்க கோப்பையை இங்கிலாந்து வென்றது. பின்னர் ஆஸ்திரேலியா 7 முறை, இங்கிலாந்து 4 முறை, நியூசிலாந்து 1 முறை மட்டுமே கோப்பை கைப்பற்றின. இந்தியா 2005 மற்றும் 2017 2 முறை இறுதிப் போட்டி சென்றும் கோப்பை வெல்ல முடியவில்லை. ஆனால் 2025 அந்த வரலாறு மாறியது. ஹர்மன்பிரீத் கவுர் தலைமையில் அணி அபார ஒற்றுமையுடன் களம் கண்டது. ஷஃபாலி வர்மா, ஸ்மிருதி மந்தனா ஆகியோரின் தொடக்க ஆட்டம் தீவிர உற்சாகம் கொடுத்தது. தீப்தி ஷர்மாவின் பந்துவீச்சு எதிரணியை முறியடித்தது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிரான இறுதிப் போட்டி ரசிகர்களை மூச்சு திணறச் செய்தது. ஷாஃபலி வர்மாவின் அதிரடி ஆட்டம் இந்தியாவை முன்னிலை பெற்றது. இறுதிப் போட்டியில் தென் ஆப்பிரிக்காவின் லோரா வோல்வார்ட் தனிநபராக போராடி 100 ரன்கள் அடித்தார். ஆனால் இந்தியாவுக்கே வெற்றி வந்தது. இறுதியில் இந்தியா 52 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று வரலாற்றை எழுதியது. இது இந்திய மகளிர் கிரிக்கெட்டின் முதல் உலக கோப்பை வெற்றி. நாடு முழுவதும் மகிழ்ச்சி வெடித்தது. ரசிகர்கள், வீராங்கனைகள், முன்னாள் நட்சத்திரங்கள் அனைவரும் கொண்டாடினர். சச்சின் டெண்டுல்கர் இதை 1983 தருணத்தைப் போல ஒரு சாதனை என்று குறிப்பிட்டார். பிரதமர் நரேந்திர மோடி இதை பெண்கள் கிரிக்கெட்டின் வரலாற்று சாதனை என பாராட்டினார். பிசிசிஐ அணிக்கு 51 கோடி பரிசுத் தொகையை அறிவிச்சிருக்கிறாங்க. இந்த வெற்றி பெண்கள் கிரிக்கெட்டுக்கு புதிய திசையை காட்டும் வரலாற்று தருணம். இப்படி சுவாரஸ்யமான விளையாட்டு தகவல்களுக்கு அரிமா மீடியா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.